இது பிக் பாஸ் எந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போறீங்க அப்படின்றதே எனக்கு தெரியல சத்தியமா. ஒரு விஷயம் உண்மை, எனக்கு அரசல் பரசலா வந்துட்டு தான் இருக்கு. இவங்களெல்லாம் நல்லா விளையாடுறீங்க வெளியில அனுப்பிச்சிட்டு இன்னும் சில பேரை வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆனா எப்படிலாம் யார் வரப்போறா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட திவாகரை ஏன் வெளியில அனுப்பணும்? கண்டஸ்டன்ஸோட கவுண்டை நீங்க குறைக்கலாம், ஆனா திவாகர் வந்து வெளியில போக வேண்டிய கண்டஸ்டன்ட் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திவாகர் அண்ட் கானா வினோதோட காம்போ மக்கள் அவ்வளவு லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது என்னது, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுறது, அந்த பழமொழி மாதிரி தான். நீங்க ஒரு விஷயத்தை ரசிக்கும்படியா பண்ணிட்டு நீங்க அந்த காம்போ அப்படியே எடுத்துக்கொண்டு இன்னொரு ஷோ அப்ளிகேபிள் நீங்க பண்றீங்க அப்படின்னா அப்ப பிக் பாஸ்ல என்ன கிடைக்க போகுது? எங்களுக்கு குக் வித் கோமாளில கூட நீங்க அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஷோவை நீங்க கொண்டு வரலாம். கண்டிப்பா திவாகருக்கு விஜய் டிவில இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. அதே நேரத்துல கானா வினோத் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து விஜய் டிவி வந்து அடுத்த ஷோல வந்து இவங்களை வந்து பண்ண போறாங்க. ஓகே, அதெல்லாம் இன் ஃபியூச்சர் பிளான். ஆனா பிக் பாஸ் வீட்ல இவங்க ரெண்டோட காம்போ வந்து ரொம்ப அழகா இருக்கும்.